ஆல் லாஸ்ட் vlogல நான் சொல்லியிருந்த மாதிரி தங்கச்சிக்கு கேக்கெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா பயங்கரமான ஒரு அப்செட். என்னன்னா வந்து நான் எப்படி டெக்கார் பண்ணி வச்சுட்டு போயிருந்தேனோ அதில் 50% வந்து சொதப்பி இருந்தது. பட் எனக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் அப்படியே அவளை சர்ப்ரைஸ் பண்ணிடலாம், பரவாயில்ல, நம்மளோட எஃபர்ட் அவளுக்கு புரியும்னு சொல்லி நான் அப்படியே அவளை சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன். ஏன்னா என்கிட்ட டைம் இல்லை, நான் போயிட்டு வந்ததுக்கும் அவள் வரதுக்கும் கரெக்டாக இருந்தது. பட் அவள் வந்து பார்த்து ரொம்பவே ஹாப்பியாகி அவள் என்கிட்ட என்ன கேட்டானா, உனக்கு தான் பலூன்லேயே ஊதவே தெரியாது, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ண, நீ ஃபஸ்ட்டு அந்த டெக்கார் மட்டும் செட் பண்ணிவிட்டு பலூன் எல்லாம் அப்படியே வச்சிருக்க வேண்டியது தானே, நான் வந்து ஊதி கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு சொல்லியிருந்தா. அதே மாதிரி அவளே வந்து சரி விடு, நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற, நானே மொத்தத்தையும் பலூன் ஊதி கொடுக்குறேன்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்ட சொல்லி வாங்கிட்டு வந்து பலூன் எல்லாம் ஊதி அவள் கொடுத்தா. நான் திருப்பி ஈவினிங் செட் பண்ணிவிட்டு கேக் கட்டிங் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். ஈவினிங் அம்மாவும் ஒர்க்லேருந்து வந்ததுக்கப்புறமா 3 பேரும் நல்லா அழகாக ரெடி ஆகிட்டு கேக் கட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீட்டில் இந்த மாதிரி டெக்கார் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசில் மேபி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கேக் கட் பண்ணுவோம், லைக் எவ்ரி இயர் வந்து கேக் கட் பண்ணுறதும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவோம். பட் ஆனால் வந்து ஒரு குட்டி டெக்கார் மாதிரி பண்ணி, ஏன்னா நம்ம கொஞ்சம் பெரிய பசங்களாக ஆக நம்மளுக்கு இந்த மாதிரி டெக்கார்லாம் பண்ண மாட்டாங்கல்ல. நம்ம குழந்தையா இருக்கும் போது தான் எல்லாமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸ்டில் சில பேர் இப்போவும் வந்து எவ்ரி இயர் வந்து இந்த மாதிரி டெக்கார் பண்ணி பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப ரேர் தான். ஸோ அதனால் இந்த இயர் வந்து தங்கச்சிக்கு வந்து குட்டியாக ஒரு டெக்கார் பண்ணலாம் அப்படி சொல்லி தான் இந்த சர்ப்ரைஸ் நான் பிளான் பண்ணேன். அதை எனக்கு தெரிஞ்சு நான் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சொதப்பிச்சு இருந்தாலும் என்னோடய தங்கச்சி சப்போர்ட்டோடு வந்து இதை வந்து நான் நல்லபடியாக பண்ணிட்டேன். ஸோ கேக் கட்டிங் பண்ணதுக்கப்புறமா அம்மா வந்து தங்கச்சிக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் வச்சுருந்தாங்க. என்னென்னா வந்து அம்மா தான் வந்து பர்த்டேக்கு தங்கச்சிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு என்னென்னு தெரியல, இந்த இயர் வந்து திடீர்னு இல்லை, சடனாக லாஸ்ட் மினிட்ல நான் கேக் வாங்க போகும்போது வந்து இல்லை, அவளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு தெரியல. சரி, நானும் போய்ட்டு டக்குன்னு ஒரு குர்த்தி மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன், லைக் டாப் லெகின் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ லாஸ்ட் மினிட்லன்றதுனால எனக்கு எதுவுமே பிளான் பண்ண முடியல. எனக்கு அங்கே போனோடனே ஒரு 4 ட்ரெஸ் தான் பார்த்தேன். அதில் இது பிடிச்சிருந்தது, உடனே அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதையும் அம்மா கொடுத்தாங்க. அவள் பார்த்துட்டு ஹாப்பி. ஹோப் இந்த இயர் வந்து அவளுக்கு பர்த்டே வந்து நல்லபடியாக போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட சர்ப்ரைஸும் அவளுக்கு பிடிச்சிருக்கும். அதை நான் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். அவளோட சப்போர்ட் இருந்தது கண்டிப்பாக. ஏன்னா அவள் லாஸ்ட் மினிட்ல வந்து அவள் ஓகே நானே பலூன் ஊதி கொடுக்குறேன் அப்படி சொல்லி அந்த பலூன் எல்லாம் ஊதி செட் பண்ணி எப்படியோ வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து பர்த்டே போச்சு. இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்கள் சிஸ்டருக்கோ இல்லை உங்கள் வீட்டில் யாருக்காவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணிங்கன்னா எப்படி பண்ணுவீங்க? ஸோ அதை எப்படி பண்ணி இந்த மாதிரி ஏதாவது சொதப்பி அதை எப்படி வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபைனலாக எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறமா வந்து நாங்கள் குரூப் ஃபோட்டோஸ், அஃப்கோர்ஸ் அவள் இந்த டெக்கார்லாம் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அவளுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோஷூட்லாம் கொஞ்சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் ஃபேமிலியாக வந்து குரூப் பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நானும் தங்கச்சி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கோவிலுக்கு கிளம்பணும். ஏன்னா மார்னிங்கே வந்து ஆக்சுவலி கோவிலுக்கு எப்போவுமே பர்த்டே ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு கோவிலுக்கு போவோம். இந்த இயர் வந்து போக முடியல, ஏன்னா அவளுக்கு ஒர்க் வந்து ரொம்ப சீக்கிரமாக போகணும். அதனால் போக முடியல. சரி, டக்குன்னு வீட்டுக்கு பக்கத்துலேயே முருகர் கோவில் இருக்குது, சரி அம்மா அங்கே போகலாம் அப்படின்னாங்க. சரி சொல்லிட்டு 3 பேரும் முருகர் கோவில் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே வந்து இங்கே தான் பெரிய ரொம்ப நேரம் ஒரு கான்வர்சேஷன் போச்சு. லைக் தங்கச்சி வந்து நானும் தங்கச்சியும் வந்து ஹோட்டல் போய் சாப்பிட்லாம் அப்படி சொன்னோம். அம்மா ஃபஸ்ட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து அந்த ஒரு கேப்பில் என்ன ஆச்சுன்னு தெரியல. இல்லை நான் வரல, நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க, என்னால் வர முடியாது அப்படி சொல்லிட்டாங்க. நானும் தங்கச்சியும் வந்து வெள்ளூர் கிச்சன் போகிறதா தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களும் வரேன்னு தான் சொன்னாங்க. எங்கள் அம்மா வந்து இல்லை என்னால் முடியல, எனக்கு கால் வலிக்குது, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த அம்மாங்களை வந்து வெளியில் கூட்டு போகிறது ரொம்ப கஷ்டம். எங்கள் அம்மா வந்து அப்படின்னா, உங்கள் அம்மாலாம் எப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் அம்மா வந்து லைக் அவங்களுக்கு வெளியில் போகணும் அதெல்லாம் நிறைய ஆசை இருக்குது. ஆனால் கூப்பிட்டா வரமாட்டாங்க, என்னால் முடியல அப்படி தான் சொல்லுவாங்க. சரி நாங்களும் விட்டுருவோம். பட் இந்த தடவை நாங்கள் விடவே இல்லை போகியே தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோம். எங்கள் அம்மா வந்து சரி ஓகே அப்படின்னா நான் கிட்டவே ஏதாவது ஒரு ஹோட்டல் இருந்துச்சுன்னா அங்கே வரேன் அப்படின்னாங்க. சரி வீட்டுக்கிட்டேயே ஒரு ஹோட்டல் இருக்குது. ஆல்ரெடி நானும் தங்கச்சியும் கூட அங்கே போயிட்டு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். சரி அந்த ஹோட்டல் தான் வந்துட்டு இங்கே வந்து ரொம்ப மினிமலாக
நார்மலாக தான் சாப்பிட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து இந்த வெளுத்து கட்டுற ஆளுங்க கிடையாது. அதனால் வந்து கரெக்டாக ஒருத்தருக்கு ஒன்று ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு ஸ்டார்டர் மட்டும் ஒன்று சிக்கன் லாலிபாப் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு திருப்தியாக வந்து சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்த உடனே வந்து சரி மேலே போயிட்டு வாக்கிங் போகலாம் அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் மேலே போயிட்டு வாக்கிங் எல்லாம் போயிட்டு அப்புறம் நானும் தங்கச்சியும் கீழே வந்துட்டோம். ஸோ இப்படி தான் வந்து என் தங்கச்சியோட பர்த்டே போச்சு. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோடய தங்கச்சிக்கு உங்களோட விஷஸை கன்வே பண்ணுங்கள். ஹோப் இந்த இயர் அவளுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக ப்ராஸ்பரஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிக் தேங்க்ஸ். அண்ட் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அண்ட் தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே பிக் தேங்க்ஸ். இதோட இந்த vlog-ஐ நான் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.